குருவாச்சரணம். இந்த கலிகாலத்துல நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கெல்லாம் வழி. முக்தி பெறுவதற்கு நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. அதாவது இந்த சத்திய யுகத்தை எடுத்தோம்னா அப்போ தபஸ் மார்க்கம். அதே திரேதா யுகத்துல எடுத்தா யாகம் யஜ்ஞம் அது மாதிரிலாம். துவாபர யுகத்துல எடுத்தாக்க விவரமான விஸ்தாரமான பூஜைகள். கலியுகத்தை எடுத்தா அங்க நாமஸ்மரணத்துல நாமத்தை சொல்றதுனால ஒருத்தன் முக்திய பெற முடியும் அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான வழிமுறையில நிறைய அருணகிரிநாதர் பாட்டு பாடியிருக்கார். சீரான கோலகால நவமணி மாலாபிஷேக அந்த பாட்டு இருக்கு. சக்தி பாணி நமோ நமோ நிருதரார்கொரு சேய ஜெய ஜெய. இந்த மாதிரி புகழ்ந்து பாடுறது மாத்திரம் பாடல்கள் நிறைய. ஏன்னா கலிகாலத்துல சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம், சிரவணம் கீர்த்தனம் பண்ணி மனசுல கொண்டு இறைவனை வைக்கணும். சிரவணம்னு சொல்ற போது புராணங்களையும் பெரியவா வரலாறுகளையும் பெரியவா வாழ்க்கையும் 18 புராணங்களையும் கேட்டுட்டே இரு. பகவன் நாமாவை குணாதிசயங்களை அவனோட சிறப்புகளை எல்லாம் கதையா நமக்கு எழுதி வச்சிருக்கா. அந்த கதைகளை எல்லாம் கேட்டு கொண்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த வழியில பாடப்பட்ட ஒரு பாட்டு இந்த அதிமதம் கக்க.